குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் 52வது பாடல். மையாடு கன்னியும் மைந்தரும் வாழ்வும் மனையும் செந்தி ஐயா நின் மாயை உருவெளி தோற்றம் அகிலத்துள்ளே மெய்யாயிருந்தது நாள்சல வெட்ட பெறும் பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல போனதுவே. இதுதாங்க இந்த பாடல். மையாடு கன்னி அப்படின்னா மைத்தீட்டப்பட்ட கண்களை உடைய மனைவி, அகிலம் அப்படின்னா உலகம், மெய்யா இருந்தது அப்படின்னா உண்மையாக இருந்தது. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவந்த நெருப்பு போன்ற நிறத்தை உடையவனே, உன் மாயையான உருவத் தோற்றமானது உலகினுள் மை பூசிய கண்களை உடைய மனைவியும் பிள்ளைகளும் செல்வத்துடன் கூடி வாழ்தலும் வாழ்க்கையை நடத்துகின்ற வீடும் என்பவை உண்மையாயிருந்தது. அந்த ஒரு வெளித்தோற்றம் காலம் கடக்க முழுவதும் பொய்யாய் பழைய கதையாய் கனவாய் மெல்ல கழிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. ஆயாய் பலகலை ஆய்ந்திடும் தூய அருந்தவர்பால் பேயாகிலும் உண்மையை தெளிந்தாயில்லை. பூதலத்தில் பேயார்ந்த தோழியர் காம விகாரத்தில் வீழ்ந்தழுந்தி பேயாய் விழிக்கின்றனை மனமே என்ன பித்து உனக்கே. இதுதாங்க இந்த பாடல். ஆயாய் அப்படின்னா ஆராய மாட்டாய், அருந்தவர் அப்படின்னா உண்மையான தவம் இயற்றுபவர், பூதலம் அப்படின்னா உலகம், பேயார்ந்த தோழியர் அப்படின்னா மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்கள். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உள்ளமே பல கலைகளையும் நீ ஆராய மாட்டாய், ஆராய்கின்ற தூய்மையான அரிய தவம் இயற்றுபவரிடம் சென்றாவது உண்மையை அறிந்து கொள்ளவில்லை. இவ்வுலகில் மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்கள் கொள்ளும் ஆசையாகிய விகாரத்தில் விழுந்து அழுந்தி பேய் போல் ஆகி விழிக்கின்றாய், உனக்கென்ன பித்து பிடித்து விட்டதோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. அடியார் உறவும் அரண்பூசை நேயமும் அன்புமன்றி படிமீதில் வேறு பயனுள்ளதோ, பங்கையன் வகுத்த குடியான சுற்றமும் தாரமும் வாழ்வும் குயக்கலங்கள் தடியால் அடியுண்டவாறு ஒக்கும் என்றினன் சார்ந்திலரே. இதுதாங்க இந்த பாடல். அரண் அப்படின்னா சிவபெருமான், நேசம் அப்படின்னா அன்பு, படி அப்படின்னா உலகம், பங்கையன் அப்படின்னா தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மன், தாரம் அப்படின்னா மனைவி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகில் சிவனடியாருடன் தொடர்பும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வதில் ஆர்வமும் அவரிடம் பக்தியும் ஆகிய இவை மட்டுமே அல்லாமல் இப்பிறவியின் பயன் வேறு இருக்கின்றதோ, இதனை உணர்ந்தாலும் பிரம்மன் படைத்துள்ள குடிகளாய் வாழ்கின்ற உறவினரும் மனைவியும் இவர்களுடன் கூடி வாழ்கின்ற வாழ்க்கைக்குரிய பிற பொருள்களும் குயவன் ஒருவனால் செய்யப்பட்ட மண் பாத்திரங்கள் வலிமையுள்ள ஒருவன் தடியினால் அடித்து உடைப்பதை போன்று ஒரு இமை பொழுதுக்குள் அழிந்துவிடும் என அறிந்தமையாலும் சான்றோர் தம் உறவினர் முதலியவருடன் கூடி வாழாதவர் ஆனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. ஆங்கார பொக்கிசம் கோபக் களஞ்சியம் ஆனவந்தான் நீங்கா அரண்மனை பொய் வைத்த கூடம் விண்ணீடி வளர் தேங்கார் பெருமதில் காம விலாசம் தேகம் கந்தல் பாங்காய் உனை பணிந்து எப்படி ஞானம் பலிப்பதுவே. இதுதாங்க இந்த பாடல். பொக்கிசம் அப்படின்னா கருவூலம், தேகம் அப்படின்னா உடல், பாங்காய் அப்படின்னா முறையாக. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த உடலானது செருக்கு என்ற பொருள் நிரம்பி இருக்கும் கருவூலம் ஆகும், மனம் என்ற பொருள் நிறைந்த களஞ்சியம் ஆகும், ஆணவம் என்ற அரசன் நீங்காமல் அரசாலும் அரண்மனை, பொய்யை குவித்து வைத்துள்ள கூடம், வானளவு வளர்ந்த பகைவரை கண்டு தேங்கி நிற்கின்ற பெரிய மதிலை உடைய மன்மதன் விளையாடும் இடம், இது பல துளைகளை கொண்டுள்ளமையால் இது கந்தலும் ஆகும். ஆதலால் இறைவா, முறையாக உன்னை பணிந்து நான் ஞானம் பெறுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. ஒழியா பிறவி எடுத்து ஏங்கி ஏங்கி உழன்ற
நெஞ்சே அழியா பதவிக்கு அவுடதம் கேட்டி அநாதியனை மழுமான் கரத்தனை மால்விடையானை மனத்தில் உண்ணி விழியால் புனல் சிந்தி விம்மி அழு நன்மை வேண்டுமென்றே. இதுதாங்க இந்த பாடல். ஒழியா பிறவி அப்படின்னா அளவற்ற பிறவி, உழன்ற அப்படின்னா வருந்திய, அழியா பதவி அப்படின்னா வீடு பேரு, அவுடதம் அப்படின்னா மருந்து, அநாதியன் அப்படின்னா தோற்றம் இல்லாதவன், மால்விடையான் அப்படின்னா திருமாலான எருதினை வாகனமாக கொண்ட சிவபெருமான், உண்ணி அப்படின்னா நினைத்து, புனல் அப்படின்னா கண்ணீர். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகில் அளவற்ற பிறவிகளை எடுத்து மிகவும் வருந்திய என் மனமே அழிவில்லாத வீடு பேறு அடைவதற்கு உரிய மருந்தை நான் கூற கேட்பாயாக. தோற்றம் இல்லாதவனும் நெருப்பையும் மானையும் ஏந்திய கைகளை உடையவனும் திருமாலான எருதினை வாகனமாய் கொண்டவனும் ஆகிய சிவபெருமானை தியானித்து உள்ளம் கனிந்து கண்களிலிருந்தும் நீர் சிந்தி உள்ளம் விம்மி விம்மி திருவருள் பேரான நலம் வேண்டும் என்று இறந்து அழுவாயாக, அதுதான் மருந்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 57வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.